அருமையான குழந்தைய நாம் ஆசீர்வதித்து நாம் செபிக்கலாம். தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை நாம் தேவ சமூகத்தில் ஆசீர்வதிப்போம். அல்லேலூயா. வாங்க, நீங்களும் வாங்க. Thank you. Daniel Austin Kamalraj. Amen. Praise the Lord. வீடியோ ஒரு நல்லா பார்த்து யூடியூப்ல போகிறேன். இது பேப்டிசம்லாம் நமக்கு தெரியும். தேவ சமூகத்தில் நான் குழந்தையை பிரதிஷ்டை பண்ணி ஜபிக்கலாம். அல்லேலூயா. சாமியில் பார்க்குறோம். அன்னால் தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணி எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அதை திரும்பி கொடுப்பேன் என்று தேவ சமூகத்தில் சொல்லி அவர் வாக்கு பண்ணி ஜெபித்தார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. தர்மையான குடும்பங்களை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதித்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்தலாம். சபையோடு இணைந்து அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களுக்காக நாம் தேவனை துதிக்கலாம். அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தில் நாம் அநேக காரியங்களை கேட்கிறோம். ஆனால் அண்ணா கேட்கும்போது அவர் தெளிவாக கேட்டார்கள். ஸோ இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கற்றிடத்தில் கேட்டேன். விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கத்திருக்கென்று கேட்கப்பட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கத்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கத்தரை பணிந்து கொண்டான். அல்லேலூயா. டேனியல் ஆஸ்டின் கமல்ராஜ் கூட தேவன் இந்த குடும்பத்தில் கொடுத்திருக்கிற உயர்வான நோக்கம் இருக்கிறது. இந்த ஊழியம் செய்கிற அந்த அருமையான குடும்பத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்கள். கண்களை நான் செபிக்கலாம். செபிப்போம். தேவ சமூகத்தில் நான் செபிக்கிறதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 8ஆம் நாளில் கூட இயேசு என்று அவருக்கு பெயரிட்டார்கள். பரலோக தேவனே கர்த்தாவே, இந்த மகிமையான வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அருமையான குடும்பத்தில் கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த அருமையான டேனியல் ஆஸ்டின் கமல்ராஜ்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கற்பத்தின் நீ கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, நீர் அப்படியாக இந்த பிள்ளைகளை நீர் சந்தோஷப்படுத்தின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தண்ணீரில் எடுக்கப்பட்டபடினால் அதற்கு மோசே என்று பெயரிட்டது போல கர்த்தாவே ஒரு தானியலை போன்ற கர்த்தாவே ஒரு பக்தி வைராக்கியத்தில் தேவனை உயர்த்துகிற அருமையான குழந்தையாக கர்த்தாவே நீர் இதை எழுப்பியிருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தானியலின் நாட்களிலே ஜனங்கள் தேவன் யார் என்பதை அறியாதிருந்த நாட்களில் தானியலின் நிமித்தமாக கர்த்தாவே இந்த தேசம் தானியலை விடுவிக்கிற தேவனே தேவன் என்று சொன்னவன். இந்த பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலம் கொண்டு தேவ கிருபையில் உம்மை உயர்த்த கிருபை செமடி செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளை வளர்க்கிற நல்ல ஞானத்தை பெற்றவர்களுக்கு கொடுக்கும்படி செபிக்கிறேன். இரு குடும்பத்தார் உங்களுடைய கரங்களில் வைக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு இருப்பதாக. அவர்கள் நிலையினால் ஒரு குடும்பமாக சபையாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த குழந்தை ஆசீர்வதித்து செபிக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த குழந்தையின் மேல் இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you. Praise the Lord.